வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ கண்ணாடி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஹாய் பிரியா. ஹாய். நேத்திக்கெல்லாம் என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால வரல. இன்னைக்கு பேசுறதுக்கு புதுசா இப்ப என்ன இருக்கு? அதாவது எபிசோடு 1ல இருந்து இப்போ வரைக்குமே ஒரே ஒரு 4 விஷயம் தான் பேச போறோம். 1, ஏங்க இப்படி தேவையில்லாம சண்டை காரணமே இல்லையா? நல்ல காரணத்துக்காவது சண்டை போடலாம்ல 1. 2வது ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அத தட்டி கேட்கறதுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அறிவே வராதா? ஒரு தப்பான விஷயம் இருக்கு. ஒரு தப்பான ஒருத்தர் ஒரு தப்பான கருத்த வைக்கிறது. அது ஏன் தட்டி கேட்க யாரும் வந்து நிக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு பிரச்சனைனா மட்டும் தான் வந்து நிப்பாங்களா? 2. 3வது என்னங்க இப்படி ஏத்தி விட்டு இந்த பொண்ணு இந்த வேல பார்க்கிறா. இந்த பொண்ணுனால வீடே கெட்டு போகுதுங்க. 3. 4வது என்ன இவங்க இப்படி அநியாயமா குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. 5வது வந்து போனஸ். அதுதான் வந்து இந்த சீசனுக்கான போனஸ். அந்த 5வது சீசன் போனஸ் என்ன அப்படின்னா, டேய் பிக் பாஸ் கூட நீங்க மதிக்க மாட்டீங்களாடா? கேம கூட ஒழுங்கா விளையாட மாட்டீங்களாடா? இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வொர்ஸ்ட் புரியாது யாருக்கும் கேமே. சீசன பார்த்ததே இல்லடா. இவ்வளவுதான். இது 5 தாண்டி இன்னைக்கு எபிசோட்ல புதுசா ஏதாவது பேசுறீங்களோன்னு நீங்க சொல்லுங்க. நேத்து இல்ல, இன்னைக்கும் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி, கொஞ்சம் மன குமுறல்களை கொட்டிட்டாச்சும் போலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். சரி சொல்லுங்க. என்ன சொல்லுங்க விஷயத்த சொல்லுங்க. இப்ப வந்து அரோராவோட வாய்ஸ் வந்து பயங்கரமா கேக்குது வீடு முழுக்க. சுபிக்ஷாவோட வாய்ஸ் பயங்கரமா கேக்குது. அந்த மாதிரி இவங்க பயங்கரமா கத்துனாங்க 24/7 நினைக்கிறேன். ஒரு கிளிப்பிங் பார்த்து சுபிக்ஷா வந்து அறிவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ வேர்ஸ்டான ஒரு கேம் மாதிரி இருந்துச்சு. லைக் எதுக்கு? அவங்கள போட்டு அழுத்திட்டாங்க போல அந்த டாஸ்க்ல. இந்த நகையெல்லாம் எடுத்து ஓடும்போது அவங்க மேல அரோரா விழுந்து அந்த மாதிரி ரொம்ப டம்ப் பண்ணிட்டாங்க போல. அந்த ஒரு கோவத்துல அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமா வெளியில வந்துருச்சு. பட் அதெல்லாம் தாண்டியும் இன்னைக்கு வந்து ஜெயிலுக்கு போயிட்டு சுபிக்ஷாவை தான் எல்லாருமே வந்து நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பாத்துக்கலாம். பட் ஆனா அரோராவோட கண்டென்ட் வந்து நீங்க நிறைய இருந்தது. துஷார் போனதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து மூஞ்சி மேல சொல்லிட்டாரு. அதனால ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிட்டாங்க. சொல்லுங்க. மீதி இன்னும் கூட இருக்கு. வியானா அண்ட் விக்ரம்குள்ள நடந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியாம உட்காந்துக்கிட்டு இருந்தேன் நானு. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கோ. இப்போ இந்த சுபிக்ஷாவை பார்த்து நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க சுபிக்ஷா வந்து அப்படியே சுபிக்ஷா பேசுறதெல்லாம் அப்படி வருது. நான் என்ன கேட்கிறேன், ஓகே உங்க மேல உளுந்து நசுக்குனதுக்காக நீங்க வந்து அடுத்து ஒரு 2 கேள்வி கேட்டீங்க. சரி ரைட்டு. அவ்வளோ சூப்பரா விளையாடுனீங்க நீங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்க. நாங்களும் பார்த்தோம். எங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு அந்த கேரக்டருக்குள்ள இல்ல. அதாவது வந்து நெறைய பேர் வந்து அந்த கேரக்டர்னா அந்த கேரக்டரோட பாடி லாங்குவேஜ்ல நடிக்கிற அளவுக்கு திறம்பட இங்க எவனுமே இல்ல. அந்த துப்பு இல்லன்ற மாரி கூட சொல்லலாம் வச்சுக்கோங்க. எவ்வளோ அசிங்கமா எடுத்துக்கோங்க. பேருக்கு தான் ஆர்டிஸ்ட். ஒருத்தங்க வந்துட்டு என்னமோ பெரிய அந்த உங்க திவ்யா கணேஷ்லாம் வந்து அவ்வளோ சூப்பரா ஒரு சீரியல்ல நடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் சொல்றோம். ஒரு தில்லானா மோகனாம்பாள் கேரக்டர குடுத்து அத பண்றதுக்கு அவங்களால முடியல. அந்த கேரக்டருக்குள்ள இருக்க முடியல. அப்ப என்ன நீங்கலாம் வந்து விஜய் டிவி ஆர்டிஸ்ட் உங்களுக்குலாம் வந்து ஏய் நம்ம போய் அந்த கேரக்டர் மாரி அதெல்லாம் அப்படின்னா நீங்க ஆர்டிஸ்ட்டுங்க நீங்கலாம். ஆர்டிஸ்ட். இது கூட பண்ண முடியாதா உங்கனால? அப்படின்ற மாரி நெறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அத விட்டுருவோம். அந்த வகையில சுபிக்ஷா வந்து நாகேஷ் மாரி நடிக்க முடியாது அப்படின்றது ஒரு ஒரு விஷயம். அவர மாரி யாரும் நடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதனின் கேரக்டர் படி நீங்க நடிக்க முடியலனாலும் கூட, அட்லீஸ்ட் அந்த பாடி லாங்குவேஜ ட்ரையாவது பண்ணீங்களா? அப்படின்றது ஒரு கேள்வி. சரி ஓகே. அதையும் பண்ணல. ஆனா, ஒழுங்கா உட்கார்ந்து நைட் எல்லாம் பாதுகாத்தது, அப்புறம் தூங்காம இருந்ததுன்ற மாரி விஷயங்கள நீங்க பண்ணீங்க. அத நாங்க ஒத்துக்கிறோம். அந்த ஒரு காரணத்துக்காகவாவது, என்னைய ஜெயில்ல போட்டீங்களடா, எப்புட்றான்னு ஒரு 2 கேள்வி கேட்டீங்களா? நான் வந்து 1 ஹவர் எபிசோட பார்த்தேங்க. எனக்கு தெரியல. அவங்க எங்கேயும் சண்டை போட்ட மாரி நான் பார்க்கல. அப்படி சண்டை போட்டிருந்தாங்கன்னா, அது 1 ஹவர் எபிசோட்ல வந்திருக்கணும். அந்த அளவுக்கு சண்டை போட்டிருந்துக்கணும். யாரோடது அந்த மாரி வந்துச்சு? திவ்யா சண்டை போட்டது வந்துச்சு. திவ்யா அழு 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 அழுன்னு கண்ல, மூக்குல, வாயில, காதுல, தலைமுடியில இருந்துலாம் அழுறாங்க அவங்க. என்னை ஏன் உள்ள வச்சுட்டு கடைசியா பேசுவோம். ஓகே. அப்ப சுபிக்ஷா என்ன பண்ணாங்க? ஒரு என்னங்க உங்களுக்கான ஒரு கேள்விய கூட கேட்க முடியலங்க. இது அப்ப எத்தன நாளா நாங்களும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கேள்வி கேளுங்கம்மா, பேசுங்கம்மா. எதிர்த்து இவ்ளோ வீக்கா, இவ்ளோ சட்டிலா, இவ்ளோ எப்படி சொல்றது? என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. இவ்ளோ வந்து ஒரு
தெரியல. என்ன சொன்னாலும் அது வந்து பொலிட்டிக்கலி ராங்கா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் எப்படி சொல்ல வந்தேன்னா, ரொம்ப அந்த ஒரு ஊர் சைட்லலாம் வந்துட்டு முன்னாடி அந்த காலத்துல ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள்லாம் வந்து அதிகமா பேசக்கூடாதும்மா, அமைதியா இருக்கணும்மா, சாந்தமா இருக்கணும்மா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே உட்கார வைப்பானுங்கல்ல. அந்த மாரி இருக்கு இந்த பொண்ணு பேசுறத பார்த்தா. அதோட இம்பாக்ட்டா இந்த இந்த சொசைட்டி இப்படி ஆக்கி வச்சிருக்குதான்னு எனக்கு தெரியல. ரொம்ப சில பொண்ணுங்களா இருப்பாங்க. அதிகமா அவங்களால எதுவுமே பேச முடியாது. இந்த புறம்போக்குங்க அந்த மாரி 500, 600 வருஷமா ஆக்கி வச்சுக்கிறானுங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதோடைய வெளிப்பாடு மாரி தான் எனக்கு தெரியுது. இதனால தான் இத எதுக்கு பேசணுமேன்ட்டு நான் அப்படியே அமைதியா இருந்தேன். ஸோ அது மாரி தான் இருக்கு இந்த பொண்ணுலாம் எனக்கு பார்க்கும்போது. ஏன் இவ்வளோ ஒரு பொண்ணு இப்படிலாம் அமைதியா இருப்பாங்க? ஏன் என்னன்னா ஒரு 4 கேள்வி நறுக்குன்னு கூட கேட்க முடியாத அளவுக்கு இந்த உலகம் அப்படி ஆக்கி வச்சிருக்கா இந்த பொண்ண அப்படின்ற மாரி எனக்கு ஒரு கேள்வி வருது. ஸோ அதுதான் எனக்கு ஒரு வருத்தம். அந்த கேள்விய கேட்டிருக்கணும். ஜெயிலா? சரி ஓகே நான் ஜெயிலுக்கு போறேன். அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க கேள்வி கேளுங்கங்க அப்படின்றது எனக்கு சுபிக்ஷாட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. ஓகே. அடுத்து முக்கியமான விஷயம் நான் இன்னைக்கு நான் மேஜரா பேசணும்னு நடிச்சது என்ன அப்படின்னா வந்து, ஒரு மிகப்பெரிய நடிகைய பத்தி நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? எல்லாரும் நடிகையா தான் இருக்காங்க. வியானாவா? பாயிண்ட் பிரியா. அதாவது மேடம் வந்து கடைசியா சூப்பரா எக்ஸ்போஸ் பண்ணாரு. உனக்கு வந்து என்ன பத்தி ஒண்ணு சொல்ட்ட, அதுக்கு நான் பதிலுக்கு கேட்கிற கேள்விகளுக்கு உனக்கு பதில் இல்லன்னா, நீ இங்க போய் எங்கேயோ ஒண்ணு எடுத்துன்னு வந்து இங்க வச்சு, என்ன எனக்கு புரியல. எங்க ஆரம்பிச்சு எங்கம்மா போன நீ? அப்படின்னு சொல்லி விக்கல் சூப்பரா எக்ஸ்போஸ் பண்ணாரு. நீ வந்து என்ன கேட்கிற, இந்த மாதிரி விக்கல்ஸ் கூட தான். அந்த இடத்துல ஒரு டாபிக் வருது. இந்த மாதிரி வந்து அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறீங்க. இவர் கூட தான் வந்து ஜோக் பண்ணிட்டே, சிரிச்சுட்டே அப்படியே அதுல ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள பேசுவாரு. இல்லம்மா நான் கேட்கிறேன். நான் என்னைக்காவது தப்பா பேசினா சாரி கேட்டிருக்கேன். அது எல்லாருக்குமே ஒரு ஜோக் அடிக்கும்போது அதுல ஒரு தெரியாம தப்பான விஷயங்கள் வந்துச்சுன்னா கூட அத மன்னிப்பு கேட்கிற இடத்துல நான் இருக்கிறேன். நான் கேட்டிருக்கிறேன். இல்ல நீங்க கேட்டாலுமே அத திரும்ப திரும்ப பண்ணியிருக்கீங்க. ஒரு விஷயத்த நான் சொல்லி அத பேசாதன்னு சொன்னா அத நான் நிப்பாட்டியிருக்கேன்ல. நான் எப்ப அத திரும்ப திரும்ப பண்ணேன்னு ஒரு கேள்விய விக்கல் விக்ரம் கேட்கிறாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, இல்ல நீங்க திரும்ப திரும்ப அத பண்ணிருக்கீங்க. எந்த விஷயத்த நான் திரும்பவும் சொல்லி கூட பண்ணேன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னா, நேத்து கூட தான் வந்து சாவுன்னு சொன்னீங்க. அம்மா நீ என்ன சொன்ன? சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருவீங்கன்னு சொன்னேன். இப்ப எங்க வந்து நிக்கிற? இல்ல நேத்து கூட தான் வந்துட்டு பிக் பாஸ் வர சொல்லியிருக்கிறாரு. வாங்க இல்லன்னா இங்கேயே கடந்து சாவுங்க அப்படின்னு நேத்து சொன்னீங்கல்ல. சிரிச்சுக்கிட்டேவா சொன்னேன் அத நானு அப்படின்னு விக்கல் விக்ரம் உள்ளுக்குள்ள யோசிச்சிருப்பாரு நினைக்கிறேன். நான் யோசிச்சேன். இதுலயே டாபிக் டிவேட் ஆயிடுச்சு. முதல் கேள்விக்கான பதிலே டாபிக் டிவேட் ஆயிடுச்சு. எங்கேயோ போயாச்சு. அதுக்கும் ஒரு பதில் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள மாதிரி உட்கார்ந்து பார்க்கல இல்லையா? அது வந்து ஒரு ஒன் டு ஒன் கான்வர்சேஷன். சோ அதனால நம்ம அளவுக்கு அவர் யோசிக்கல அவரு. டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, சரி அது தெரியாம சொல்லிட்டேன்மா சாரி கேட்டேன். சரி ஓகே. ஆமா, ஆமா. நேத்து பக்கெட்ட தூக்கிட்டு வந்து அப்படி வச்சீங்களே, என்னோட எந்தெந்த ட்ரெஸ் அதுல இருக்குது என்னங்கிறது தெரியாம எப்படி நீங்க அப்படி வந்து வைக்கலாம்? இல்லம்மா நான் தெரியாம வச்சுட்டேன். ஆமா தல சொன்னாங்க வச்சேன். சரி. அத வச்ச உடனே வந்து அங்கிருந்து யாரோ ஒருத்தங்க கும்பல்ல இருந்து யாருன்னு எனக்கே தெரியல. ஆனா யாரோ தெரியாது. அந்த கும்பல்ல இருந்து ஒருத்தங்க வந்து, "ஓ கைய விட்டு பாத்தியா நீன்னு" கேட்டாங்களே. அதுக்கு நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்களா? ஏம்மா என்ன சொல்ற நீ? இப்ப எங்க ஆரம்பிச்சு சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வந்து சரி ஓகே. அப்புறம் வந்து முறைச்சுக்கிட்டே வந்து அந்த மாரி சாவுங்கன்னு சொன்ன வார்த்தைக்கு வந்தாச்சு. சரி அதுலயே அடுத்து எங்கன்னா வந்து பக்கெட்ட கொண்டு வந்து வச்சேன். சரி. பக்கெட் இப்ப எங்க போயிச்சு அப்டின்னா, பக்கெட்டுக்கு ஒருத்தன் ரியாக்ஷன் பண்ணானே, அதுக்கு கேள்வி கேட்டீங்களா வரைக்கும் போயிருச்சு. நீ என்ன பார்த்து ஒரு தங்கச்சியா நினைச்சு உன் கூட பழகுனேன். நீ என்ன பார்த்து வந்து என்ன என் ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் வந்து அவர் இங்க வச்சிருக்காருன்னு என்னைய சொன்னதுலயே நான் உடைஞ்சுட்டேன்மா. அதுக்கப்புறம் எனக்கு யாருங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கலம்மா. நீ உன் காதுல கேட்டுச்சுல, நீ அத கேட்டுருக்க வேண்டியதானே. நான் உங்கள விட அதிகமா அங்க உடைஞ்சு போய் நின்னுகிட்டு இருந்தேனே. சரிம்மா. கேள்வி மேல கேள்வி கேட்கிறான். எந்திரிச்சு ஓடுறா அப்படின்னு கிருட்டு 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 கிருட்டுன்னு ஓடி பாத்ரூம்குள்ள போய் உட்கார்ந்து அழுவுறீங்க. ஒரு உமன் கார்ட தூக்கி வரல. வரல. கண்ணீர் வரல. சாண்ட்ரான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து விமன் கார்ட தூக்கும் போதெல்லாம் மனசாட்சியே இல்லாம தப்பான இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண உட்காந்துருவாங்க. அவங்க வந்து ஆன்டி வந்து உட்காந்துட்டாங்க பக்கத்துல. சாண்ட்ரா ஆன்டி பக்கத்துல உட்காந்து இல்ல, இல்ல கரெக்ட் தான். அதுக்கு எவ்வளவு தப்பா போயிருக்கும் தெரியுமா? என்ன தப்பா போயிருக்கும்? எனக்கு புரியவே இல்ல. ஓகே. சொன்னது ஒரு கேப்டன். கேப்டனே ஒரு பொண்ணு. அவங்க அத எடுத்து வந்து வைங்கன்னு சொன்னாங்க. செஞ்சவர் ஒரு நபர். ஓகே. செஞ்சவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தனிப்பட்ட முறையில இத நான் செஞ்சிருக்கலாம், செஞ்சிருக்க கூடாதுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட் ஓகே. பட் அதெல்லாம் தாண்டி சும்மா இதுல என்ன ட்ரெஸ் இருந்துச்சுன்னு தெரியுமா? அத கொண்டு வந்து நீங்க நடுவுல வச்சுட்டீங்க. கேப்டன் ரம்யாவ எவ்வளவு பேர் அதுல ஏறுனீங்க? யாரும் ஏறல. கேப்டன் ரம்யாவ யாரும் அதுல கேள்வி கேட்கல. யார் சொன்னா? கேப்டன் ரம்யா. அதோட முடிஞ்சு போச்சு. அவங்க கிட்ட சண்டைக்கே யாரும் போகல. விக்கல் விக்ரம ஏறுறீங்க. ஏன்னா இங்க வந்து
ஒரு பையன் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸுகளெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டான்ற அந்த கான்செப்டுக்குள்ள போனா இது கண்டென்ட்டா வேற மாதிரி மாறி நமக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. அப்போ நீங்க வந்து ரொம்ப சேஃபா விளையாடுறீங்க. ரம்யாட்ட சண்டை போட்டா அவ கச்சா மச்சான்ருவா வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? இல்ல வந்து பையனோட போட்டா இது வேற மாதிரி போகும் நினைச்சு போறீங்க, என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது எல்லாத்துலயுமே வியானாவின் அப்ரோச் எனக்கு பிடிக்கல. பிகாஸ் வியானாட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்பவும் சொல்றேன், விக்கல் விக்ரமோட ரொம்ப க்ளோஸான ஒரு பொண்ணு, அவர் மேலேயே ஒரு தப்பு இருக்குதுன்ற ஓப்பனா எடுத்து சண்டைக்கு போற அளவுக்கு இருக்கிற ஒரு பொண்ணுன்றதை நான் பாராட்டுறேன். உள்ளுக்குள்ள குரூப்பிசம் கிடையாது. நான் யாரா இருந்தாலும் தப்புன்னு சொல்லுவேன். இப்பவும் சொல்றேன், அந்த விஷயத்துல வியானா இஸ் கிரேட், ஆசம். ஆனா என்னத்துக்கு என்ன எங்க வாட் இஸ் திஸ் பேட் டூ பேட். அவ்வளவு க்ளோஸா இருக்கிறாரு தானே விக்ரம், போய் கேட்கலாம்ல, ஏன்னா என்ன இப்படி சொல்றாங்களே நீ ஏன் நான் கேட்கல அப்படின்னு கேட்டிருக்கலாமே. அப்படி கேட்காம என்னென்னவோ சுத்தி வளைச்சு அவரை ஆக்சுவலி விமன் கார்டை இவங்க தூக்கிட்டு தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடும் அப்படின்னு இவங்க வேற சொல்றாங்க. நீ ப்ரொஜெக்ட் பண்ணது விக்கல்ஸ தான் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுட்டு உள்ள வந்துட்டு இருக்கேன். அவ்வளவு உரிமை எடுத்து தங்கச்சின்னு உள்ள குமுறல் இருந்ததுன்னா போயிட்டு என்ன ஒருத்தன் கேக்குறான்ல ஏன்னா அப்படி பண்ண அப்படின்னு கேட்கலாமே. அதை விட்டுட்டு இப்படி போயிட்டு கண்ணீர் அழுக்க வருது, மூச்சு முட்டுது, ஆனா எனக்கு கண்ணீர் வரலன்றாங்க. ஐயோ வாட் இஸ் திஸ். இன்னைக்கு அதுவும் வியானாவோட ஸ்லாங் பாத்தீங்களா, எவ்வளவு தெளிவா இருந்தது அந்த ஸ்லாங்கு. அதாவது அழுகும் போது எனக்கு ஒரு ஸ்லாங் வரும், கோவப்படும் போது ஒரு ஸ்லாங் வரும், மேக்கப் எல்லாம் போட்டுட்டு கேமரா மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கும் போது இப்படி 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 அது அப்போ அது வேற, இது வேற. அதெல்லாம் நீங்க தெரியாதனாலதான் தெரியாதனாலதான் நீங்களும் நானும் இங்க இருக்கோம். தட் இஸ் தி டிஃபரன்ஸ். இருங்க நீங்க. ஓகே, இப்ப அடுத்து வந்து இன்னொருத்தங்க மேடம் ஆதிரை அவங்க பண்ண ஒரு மேட்டர், அதுக்கு வர டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஏன் உள்ள வந்தாங்கன்னு இருக்க. ஐயோ, வாழ்க்கையில 2வது வாய்ப்புங்கிறதெல்லாம் கிடைக்காம எவ்வளவு நாள் நீங்க நான் வருத்தப்பட்டு இருந்திருப்போம். ஐயோ ஒரு விஷயத்துல இப்படி ஒண்ணு விட்டோமேடா, திரும்ப இந்த சான்ஸ் இப்ப மட்டும் எனக்கு கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள்ல எப்பவுமே நம்ம பண்ணதில்ல. அது வந்துட்டு நம்ம பர்சனலா ஆகட்டும், ப்ரொஃபஷனலா ஆகட்டும், எல்லாருக்குமே. நம்மனா நான் எங்களை எல்லாரையும் சொல்றேன், ஜென்ரலா ஆடியன்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன். ஒரு 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 செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் லைஃப் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிடணும்டா அப்படின்னு நினைப்போம். அந்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் நான் வந்து மொத்தக்கான் தான் போவேன். நான் தடவை லைசன்ஸ் எடுக்காம வண்டி ஓட்டி கீழே விழுந்துட்டேன். 2வது தடவை கத்துக்கிட்டுலாம் ஓட்ட மாட்டேன். 2வது தடவையும் டப்பால அதே மாதிரிதான்டா நான் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஓட்டிட்டு போய் வண்டியை முட்டிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இந்த வண்டி வந்து நோ என்ட்ரியில உள்ள போய் பிடிச்சி போலீஸ்காரன் உள்ள தூக்கி போட்டுருவான். இந்த வண்டி இதுக்கு மேல இந்த ரோட்ல ஓடாது அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆதிரையுடைய இந்த கம்பேக்ங்கிறது. இதுக்கு பேர் கம்பேக் இல்ல, இதுக்கு பேர் கம்பேக்கே இல்ல, ஒய் டிட் யூ கம்பேக், அப்படிதான் இது இருக்கு. ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, சோ இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் வராங்க, யார் 2 பேர் விஜய் சேதுபதி கையை பிடிச்சிட்டு கடைசியா நிக்க போற அந்த 2 பேர் ஃபைனலிஸ்ட் டாப் ரன்னர் அண்ட் வின்னரா வந்து நிக்க போற அந்த 2 பேர் யாரு? கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு இவங்க வந்து ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்றாங்களாமா, எல்லாரும் அவருக்கு ஓட்டு போட்டீங்க, ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என் கருத்து என்னன்னா, வா ஓட்டு போட்டு வீட்டுக்கு போ, இதை பத்தி அப்புறம் பேசு. டாஸ்க்ல உள்ள வந்துட்டு இவருக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னா இதெல்லாம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்க. அதையும் மீறி இந்த வீட்டுல சப்போர்ட் நிறைய பேர் வந்துட்டு இல்ல அவர் எக்ஸ்போஸ் பண்ண உதவட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சில ஏதோ பண்ணி பண்றாங்க. அதுல வந்து அவர் மேல ஏதோ ஒரு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவர் எக்ஸ்போஸ் பண்ணதான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன்னு இவங்க சொல்ற அளவுக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டா? நீங்க வினோத் எக்ஸ்போஸ் பண்ற அளவுக்கு எவ்வளவு கேவலமான விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டாரு அவரு? இல்ல இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர் நாக்கு மடிக்கிறாரு, நாக்க கடிக்கிறாரு, அப்படிதான் பண்றாரு இவருன்னு சொல்லிட்டு அவருடைய இந்த மேனரிசம் பாடி லாங்குவேஜ்க்காக இவங்க எப்படியாவது இந்த பொண்ணுங்க ஒரு 4-5 பேர் உள்ள சேர்ந்துக்கிறாங்க. இங்க இந்த அரோரா, அப்புறம் வந்துட்டு இந்த வியானா, அப்புறம் வந்து இவங்க விஜய் பார்வதி, அப்புறம் திவ்யா கணேஷ், இந்த சாண்ட்ரா, இந்த பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு இந்த இல்ல நீங்க பண்றது ரொம்ப தப்பு, ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷா ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு பொண்ணுங்கள்ட்ட ரொம்ப இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதீப்பை வெளியே தள்ளினாங்க பாத்தீங்களா, ஒரு 5 பொண்ணுங்க சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வேலையை இவர் மேல பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த சீசன்ல. பட் அவர் மாட்ட மாட்டேங்கிறாரு. ஓகே, அப்படி பார்த்தா நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு எல்லாம் என்னென்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கு, நீங்க என்னென்னலாம் பண்றீங்க, அதுக்கெல்லாம் யாராவது ஏதாவது ஒண்ணு கேக்குறாங்களா? நீங்க இப்ப நேத்து திவ்யா உதாரணத்துக்கு போயிங்க போங்க 2 பேரும் போயிட்டு இப்படின்னாங்க. ஓகே, அதுக்கு பதில் சொல்றாரு, நீ அதான் பண்ற, என்ன பார்த்து நீ என்ன சொன்னியோ இந்த வீட்டுக்குள்ள நீ அதான் பண்ற அப்படின்ட்டாரு கமருதீன். உடனே நான் எங்க என்ன பண்ணேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா திவ்யா அந்த பிரச்சனையில அமைதியானாங்க. நேத்து நம்ம பேசல, பட் நேத்து எபிசோட்ல தான் நடந்துச்சு. அந்த சண்டையில
அவங்க அமைதியானதுக்கு காரணம் இப்படி. நான் நினைச்சேன் இது என்னடா இது புது கதையா இருக்கு, இந்த திவ்யா மேல இப்படி ஒரு அக்யூசியேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஓகே ஏதோ நான் கவனிக்கல, நேத்துக்கு நான் பாக்குற இன்ட்ரெஸ்டே இல்ல, ஓடிட்டே இருந்தேன். இப்படி வேற நடந்துச்சோ. கூட்டத்துல டபக்குன்னு ஓபன் பண்ணாரு நம்மளுடைய கமருதீன். உடனே திவ்யா அப்புறம் அதுக்கப்புறம் ஓரளவு எங்க சொல்லு பாப்போம் சொல்லிட்டு அமைதியாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது என்ன மேட்டர்னே தெரியல. சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க கூட ஒரு பாடி லாங்குவேஜ் பண்றாங்க. பார்வதி பண்ணாத பாடி லாங்குவேஜா எல்லாரையும் இரிட்டேட் பண்ற மாதிரி, வெறுப்பேத்துற மாதிரி. சோ அதை எத்தனை பேர்னால தைரியமா இந்த வீட்டுல உட்காந்து பார்வதியை எதிர்த்து பேச முடியுது? எவ்வளவு எதிர்த்தாலும் ஓட்டு போட்டு உள்ள உட்கார வச்சிடறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு ஆயிட்டீங்க எல்லாரும். இப்ப வினோத் மட்டும் இப்ப டார்கெட் ஒருத்தர் என்ன டாஸ்க் அதை பண்ணுங்க, அதை விட்டுட்டு இங்கேயே வந்து நின்னுகிட்டு நான் அவரை எக்ஸ்போஸ் பண்றேன், அதுக்காகத்தான் அந்த வீட்டுக்குள்ள வந்து மேஜர் ஒன் ஆஃப் த ரீசனே வினோத் எக்ஸ்போஸ் பண்ணேன். இதுலயே தெரிஞ்சு போச்சு உங்க கேம் ஃபெயிலியர் மாடல், நீங்க மறுபடியும் ஒரு ஃபெயிலியர் அட்டெம்ப்ட் தான் உள்ள வந்திருக்கீங்க, இதுவும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு. ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்துல உள்ள வாங்க. அட்லீஸ்ட் இப்ப டப்பாவா ஆடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு காலத்துல உள்ள வரும்போது பிரஜினோ இல்ல வந்து முக்கியமா திவ்யாலாம் பாத்தீங்க, சாண்ட்ராலாம் பாத்தீங்கன்னா வந்து இதை பார்வதி எக்ஸ்போஸ் பண்ண உள்ள வந்த ஒரு 3-4 நபர்கள் மாதிரி வந்தாங்க, ஒரு ஆளை எதிர்க்கிறதுக்கு, அந்த 2 கமிட்டியை எதிர்க்கிறதுக்கு. யாரு? கமருதீன் அண்ட் பார்வதி எதிர்க்கிறதுக்கு. ஆனா இப்ப இவங்க எல்லாம் உள்ள வந்து உட்காந்துட்டாங்க. அட்லீஸ்ட் உள்ள வரும்போது அது ஒரு ஸ்ட்ராங்கா உள்ள வந்தாங்கல்ல. நீங்க உள்ள வந்து வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ணதான் உள்ள வந்து வினோத் எக்ஸ்போஸ் பண்ண என்ன இருக்கு, ஆடியன்ஸ்க்கு இது ஒரு புல்லிங் ஃபேக்டரே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இது சும்மா வந்துட்டு ஆதரவு. ஸோ அது ஒரு தேவையில்லாத டிராமாவா பட்டுச்சு அவங்க பண்ண ஜோக் ஒரு பக்கம். அடுத்தது இந்த விஷயத்தை பத்தி பார்வதி வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க வினோத் கிட்ட. இங்க பாருங்க, அதாவது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அதாவது உங்க கூடயே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உங்க மேல இப்படி ஓட்ட குத்துறாங்க அப்படின்னா, உங்களை பத்தி எதிர்த்து இது மாதிரி தப்பா இதை பரப்புறாங்க அப்படின்னா, அப்ப அது எது கேம்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எது வந்து கேமா, எங்க அது கேமா மாறுதுன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. அதை சமைச்சிட்டே கவனிச்சு இந்த திவ்யா வந்து கேள்வி கேட்கறாங்க. அரோராவை கூப்பிடுறாங்க. இது என்ன, இது நீ என்ன பேசுற? இப்ப எங்களை பத்தி இல்லையே, நான் பொதுவா சொன்னேன், பொதுவா அப்படி சொன்னேன். அவருக்கு அட்வைஸ் பண்ணது 2 பேர் நாங்க, இவங்க அரோரா அட்வைஸ் பண்ணாங்க. சாரி, அது யாரு? அரோரா தானே பண்ணாங்க. ஆமா, ஆதிரை பண்ணாங்க. அரோரா வந்து அதுக்கு நடுவுல ஒரு பெரிய விஷயம் ஆகுது. இவங்க வந்து கை தட்டிட்டே போனாங்க. நம்ம திவ்யா கணேஷ் வந்து கை தட்டிட்டே வெளியே போனாங்க. அவ்வளவுதான் நடந்துச்சு. அப்ப இதுல யாரை பத்தி நீங்க வந்து கூடயே இருந்துட்டு உங்களை வந்து இது பண்றாங்கன்னு யாரை சொல்றீங்க நீங்கன்னா பொதுவா சொல்றீங்க. அப்ப அதுல அரோராவோட திரும்ப ஒரு பிரச்சனை வருது. கேட்டா நான் வந்து இல்ல நான் ஜாடையாலாம் பேசல, நேரடியா பேசு, அரோராவை நம்பாத, கூடயே இருந்து இது பண்ணுவா, வியானாவை நம்பாத, அதுல வந்து ஆதிரையை நம்பாத, திவ்யாவை நம்பாத, குறிப்பிட்டு பேசுமா, என்ன நீ மறைமுகமா எங்களை பத்தி போய் அவர்கிட்ட இது பேசுறதுன்னு கேட்டா அது கடைசி வரைக்கும் பார்வதி வந்து நினைச்சா நினைச்சுக்கிட்டு போவோம், இதுக்கெல்லாம் நான் கண்டென்ட்டுக்கு ஆளாக முடியாது, யாரும் தெரியும்ல அப்படி இப்படின்னு ஒரு வழக்கம் போல வந்து சமாளிஃபிகேஷன் மோட ஆன் பண்ணி விட்டு மேடம் கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப கடைசி மேட்டருக்கு வரேன் என்னோட அப்சர்வேஷன்ல, அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய கருத்தை தாராளமா சொல்லுங்க. இந்த பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க. இந்த பெஸ்ட் வர்ஸ்ட்ல ஒரு 6 பேரை உள்ள தூக்கி போட்டிருக்காங்க, 10 பேரை வெளியே தூக்கி போட்டுருக்காங்க. ஐ மீன் வெளியே இந்த சென்ஸ் வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டாங்க இந்த இதுல ஜெயிலுக்குள்ள. அந்த 10 பேர்லயும் இந்த 6 பேர்லயும் என்னோட கருத்து என்னன்றதை நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் அந்த 6 பேர்ல பெஸ்ட் தான். ஓகே, அவங்க கேரக்டரா இருந்தாங்க அப்படின்றனாலே வந்து அவங்க கொடுத்தாங்க. இந்த 6 பேர் யார் யாரு அப்படின்றத சொல்றேன். அதுல நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க. ஸோ இந்த 6 பேர் யாரு அப்படின்னா வந்து நம்மளுடைய இவரு சபரி வந்து இந்த குணா கேரக்டரா வந்து அந்த கேரக்டரா ஓரளவுக்கு நடிக்க ட்ரை பண்ணாரு அப்படின்றதெல்லாம் இருக்குது. ரைட், ஓகே. பிரஜின் வந்து உண்மையாவே இந்த போலீஸ்கார கேரக்டர் கெட்டப்ப ரொம்ப நேரம் நடந்துட்டே இருந்தாரு, டெடிகேட்டடா இருந்தார், ராத்திரி எல்லாம் தூங்காம என்னென்னமோலாம் ட்ரை பண்ணாரு, அவர் ஓகே. கனி வந்து அந்த கேரக்டர்ல நிறைய நடிச்சாங்க, அந்த மாதிரியே பாடி லாங்குவேஜை கொண்டு வந்தாங்க, பண்ணாங்க. ரைட், ஓகே. விக்ரம் சொல்லவே வேணாம், வழக்கமாக ஒரு கேரக்டர் கொடுத்து அதை பெஸ்டா பண்ணுவார். இந்த வாரமும் சிறப்பாக செஞ்சாரு, எல்லா இடங்கள்லயும் தன்னுடைய இதை ரொம்ப 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 பங்களிப்பு அளிச்சாரு, ரொம்ப சூப்பர். ரைட், ஓகே. அரோரா ஓரளவுக்கு என்னமோ எங்கேயோ எப்பயோ அவ்வளவுதான் வந்தாங்கன்றது தான் இந்த 6 பேர்ல இது. சாண்ட்ரா அந்த கேரக்டர்ல என்ன பண்ண, இந்த சேர்ந்து சண்டை போட்டாங்க, முடிச்சிருந்தாங்க, சரி அதெல்லாம் கூட ஓகே. எனக்கு இதுல வந்து சாண்ட்ரா ஓகேன்னு படுது, அரோரா எனக்கு ரொம்ப ரொம்ப ஓகேவா தான் படுது. ஆனா அதுக்கு பதிலா அந்த பக்கம் இருக்கிற 10 பேர்ல வந்துட்டு யார் நல்லா பண்ணவங்க உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கும்பல்லையே ஓரளவு கேரக்டர்ல டிஆர் என்கிற விஆர், நம்ம விஆர் அவர் வந்து அவ்வளோ அந்த கேரக்டர்ல இருந்தார், அவ்வளோ வந்து அது பண்ணாரு. ரம்யாவெல்லாம் நீங்க சொல்றீங்களா, நான் ஒத்துக்கிறேன். தேவயானி மாதிரி ஒரு செகண்ட் கூட இல்ல, ரொம்ப ஒர்ஸ்ட், ஓகே ஒத்துக்கிறேன். ஆனா அவ்வளோ நேரம் விஆர் மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்றாரு, இன்வால்வ்மெண்ட் காட்டுறாரு,
போலீஸோட சேர்ந்து அவர் தான் பிளான் போட்டாரு, உள்ள வந்து தூக்குறேன்லாம் ட்ரை பண்ணாரு, அவ்வளவு தடவை அதை தூக்கிட்டு ஓடுறதுக்காக முயற்சிகள் எடுத்தாரு. அவரை தூக்கி வெளியே உட்கார வச்சுட்டீங்க, உள்ள தூக்கி அழகா வந்து ஓகே இவர் வந்துட்டு இந்த இது ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சிங்கிறதெல்லாம் கொஞ்சமாவது இருக்குதா? அந்த சுபிக்ஷாவை பொண்ணு ராத்திரி எல்லாம் உட்காந்து முழிச்சிருந்து பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த நாகேஷ் மாதிரி இப்ப பண்ண வரலனாலுமே கூட அட்லீஸ்ட் முயற்சிகள் ஒரு 2 விஷயமா பார்க்கலாம். யாரு டாஸ்க்ல வந்து இந்த இதை பாதுகாக்கிறதுக்கும் திருடுறதுக்கும் முயற்சிகள் எடுத்தா, யாரு அந்த கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல இருந்தா, இது 2மே நம்ம பார்க்கணும். ஓகே, இது இருந்து அது இல்லைனாலும் வேஸ்ட், அது இருந்து இது இல்லைனாலுமே வேஸ்ட். ஆனா சுபிக்ஷாக்கு அட்லீஸ்ட் 2ல 1 இருந்துச்சு, 1 இல்ல. ஆனா இவருக்கு 2மே இருந்துச்சு. அந்த கேரக்டராவும் இருந்தாரு, பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன்லயுமே இந்த கேமையும் ஆடினாரு. 2மே இருக்கு. அப்போ அதுல அந்த சைடு பாக்குற அந்த லிஸ்ட்ல அந்த 6 பேர்ல யாருக்கு ஓரளவுக்கு இது 2மே இல்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் அரோரா தான் சொல்லுவேன். அப்ப அரோரா வெளியே இருந்திருக்கும். ஆக்சுவலா இவர் தான் வினோத் தான் அந்த லிஸ்ட்ல போய் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்திருக்கணும்ன்றது என்னோட கருத்து இந்த இதை பொறுத்த வரைக்கும். ஆர் அட்லீஸ்ட் வந்துட்டு சபரி வந்து அந்த கேரக்டர் மாதிரிலாம் அங்கங்க நடிச்சாரு. பட் ஆனா அவர் ஓரளவுக்கு திருடுறதுக்குலாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தாருன்னா, கடைசியில ஏதோ வந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு திருடுனாரு. அதுக்காக மேபி அவரை கன்சிடர் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு இவங்க சொல்றாங்களா? என்ன என்ன காம்பினேஷன்ல இவங்க அதை முடிவு பண்ணாங்கன்ற அந்த குழப்பம் எனக்கு இருக்குது. இதுல இந்த 6 பேர் இந்த பக்கமும் 10 பேர் அந்த பக்கத்துல உங்களுக்கு ஏதாவது மாற்றுதல்கள் இருந்தா நீங்க சொல்லலாம். சேம் தான். எனக்கு வந்து வினோத் இல்ல அப்படின்றதே வந்து ஷாக்கிங் தான். சரி, எல்லா இதுவும் இங்கேயுமே உங்களோட வன்மத்தை திணிக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி, நேர்மை நியாயம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரியா தான் இருந்தது. டிஆர் விஆரோட கேரக்டர் வந்து பெஸ்ட்டுக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா அவரோட இதுதான் வந்து இந்த 1 hour ஷோல வந்து போர்ட்ரே பண்ணதே வந்து அவரோட இதுதான் நிறைய நான் பார்த்தேன். மோர் தென் சபரி இவங்க எல்லார விட அவங்களது பார்த்தேன். அண்ட் பார்வதி கூட நிறைய நேரத்துல 1 hourல வந்துட்டு அந்த ஸ்லாங் பேசுனதெல்லாம் ஓகே, பட் ஆனா கேரக்டரா இல்ல. அவங்க ஜஸ்ட் பேசுனாங்களே தவிர கேரக்டரா இல்ல. எனக்கு தெரிஞ்சு கேரக்டரா ஃபுல்லா இருந்து பண்ணது விக்கல்ஸ் தான் நினைக்கிறேன், லைக் 1 hour எபிசோட்ல. ஏன்னா வெளியில வந்து டே இதெல்லாம் ஒரு டாஸ்காடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு எல்லாமே வந்து ஃபுல் டைம் வந்து அதே மாதிரி இருந்தது வந்து விக்கல்ஸ் அண்ட் பிஆர், இவங்க 2 பேரு. மத்தபடி இவங்க இந்த சைடு அரோரா எனக்கு ரெஜிஸ்டரே ஆகல ஆக்சுவலி. அவங்க இந்த மாமி தானே, ஆனா அது எனக்கு டோட்டலி வந்து ரெஜிஸ்டரே ஆகல. பட் ஆனா அவங்க வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலா விஆர் இருந்திருக்கலாம். சோ அவ்வளவுதான். லைக் சுபிக்ஷா கூட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் அப்பெல்லாம் கூட அவங்க வந்து ஆக்ட் பண்ணாங்க. சோ அது வந்து ஓரளவு ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா மத்தபடி வேற எனக்கு அரோராலாம் சுத்தமா எனக்கு இல்ல, மைண்ட்லயே இல்ல கேரக்டர் வைஸ். அண்ட் பிளே வைஸ்லயும் இந்த டாஸ்க் வைஸ்லயுமே வந்துட்டு எனக்கு அரோரா என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அந்த சண்டை ஏதோ போட்டுக்கிட்டாங்க, எனக்கு அந்த சண்டை பார்க்கவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதனால நான் அதை பார்க்கல. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஐடியாவே இல்ல. சரி கத்துங்கடா, ஏதோ கத்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ டாஸ்க்ல எல்லாம் கத்துறனால அவங்க எல்லாம் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் யாருமே டாஸ்க் பண்ணல. எவ்வளவுதான் கழுவி ஊத்துனாலும் நான் இப்படிதான் இருப்பேன், என்ன சொல்றது, நீ திருப்பி வந்து என்ன ஓன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சேலஞ்ச் பண்ண பிக் பாஸ் ஆகுது யாராவது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் இன்ன வரைக்கும் இருக்காங்க. அதனால ஆதிரை கூட அவங்க என்ன கேரக்டர்னு கூட எனக்கு ரெஜிஸ்டர் ஆகல. ஏதோ ஒரு கேரக்டர், என்ன கேரக்டர்னு சுத்தமா இல்ல. பட் ஆனா எல்லாம் இந்த சண்டைக்கு மட்டும் வந்துடுறாங்க. பட் திவ்யா வந்து கேரக்டரா பண்ணலனாலும் டாஸ்க்ல அவங்களாலதான் பாயிண்ட்ஸ் கிடைச்சது. அவங்க ஃபீல் பண்ண மாதிரி அந்த டாஸ்க்ல வந்து அவங்கதான் 2-3 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் அத கூட கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஏன் இதெல்லாம் வந்து எதையுமே கன்சிடரேஷன்ல வச்சுக்காம அரோராவை சூஸ் பண்ணாங்கன்னு ஐடியாவே கிடையாது. சோ இதுதான் வன்ம ஃபேக்டரியா தான் இருக்கு இந்த 9th சீசன் ஃபுல்லாவே. அண்ட் ஆதிரிய வந்து திருப்பி கம்பேக் கொண்டு வந்ததுக்கு வந்து எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் இந்த காஸ்ட் அண்ட் குரூ பாக்குறாங்களே, இவங்களுக்கு ஒண்ணுமே தோணாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஆதிரை சொல்லி ஒரு யூஸும் கிடையாது. வினோத்தை வந்து இவர் யாரு பிரவீனை கூட உள்ள திருப்பி கூட்டிட்டு வந்திருந்திருக்கலாம்.
ஆதிரைக்கு. ஏன்னா அவரு அவ்வளோ பிக் பாஸ மதிச்சாரு. தன்னோட 2வது சான்ஸ்ன்னு நிஜமா வந்து ஃபீல் பண்ண ஒரு கேரக்டர் வந்து பிரவீன். அட்லீஸ்ட் அவரையாச்சும் உள்ள கூட்டு வந்திருந்தா நிஜமா ஒரு கேம் பிளே பண்ணிருப்பாரு. வெளியில வந்து ஒவ்வொருத்தரை பத்தியும் இப்ப இன்டர்வியூஸ்ல குடுத்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு உள்ள அவரு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பிச் பண்ணியிருந்தாருன்னா மேபி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். நான் கூட என்னவோ நினைச்சேன். ஏன்னா அதிரை ஃபர்ஸ்ட் வீக்லயே சூப்பரா கால்குலேட் பண்ணிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேனிபுலேட் ஆயிட்டு என்னவோ போல ஆயிட்டாங்க. சரி கம்பேக்ல நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சா நோ, கிடையாது. இந்த பிக் பாஸ் இந்த தடவை வந்து அவங்க க்ரூ போடுற கணக்கு எல்லாமே தப்பு தப்பா ஆகுது. அதுக்கு பலியாடு நம்ம ஆகுறோம். அவங்களும் சேர்ந்து ஆறாங்க. அவங்களும் அந்த கொடுமையெல்லாம் பார்க்க நான் நினைச்சேன் நேத்திக்கு இன்னைக்கெல்லாம் இந்த எடிட்டர்ஸ் எப்படி எடிட் பண்ணுவாங்க எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு அவங்கள நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நம்மளால பார்க்க முடியல. 1 hour எபிசோடு பாக்குறவன் வந்து போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிக்க, இந்த கர்மாவோட கான்செப்ட் படி பாத்தீங்க அப்படின்னா அதுல நான் நம்ப மாட்டேன். பட் சொல்றேன், ஒருவேளை கர்மா கான்செப்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை நம்புறவங்களுக்காக இதை சொல்றேன். கர்மான்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவம் பண்ணவன் இந்த ஜென்மத்துல இந்த 1 hour எபிசோட பாக்குறான். கர்மான்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கடந்த 2 ஜென்மமா பாவம் பண்ண எவனோ ஒருத்தன் இந்த ஜென்மத்துல அத வந்து 7 ஜென்மத்துக்கும் பாவம் பண்ணுவான். 24/7 பாக்குறான். 7 ஜென்மத்துக்கும் பாவம் பண்ணவன் இந்த ஷோவுல உட்காந்து அவங்க பண்ணதெல்லாம் உட்காந்து பார்த்து 24 மணி நேரம் இதை விட அதை விட இந்த கேமரா அங்க திருப்படா, அந்த கேமரா இங்க என்னடா எதுவுமே இல்ல, கேமரா பேசாம நம்ம பக்கம் திருப்படா, நம்மளா ஷோ 24 மணி நேரம் அந்த செட்டுல உட்காந்து பார்த்து அதை எடிட் பண்ணி எது 1 hourக்கு 24 hours பிரிக்கிறாங்கல்ல, அவங்க எந்த ஜென்மத்துல எவ்வளவு பாவம் பண்ணானுங்களோ தெரியல. பாவம் இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தலையெழுத்து பண்ண முடியாது. இன்னொரு 40 நாள் இருக்கு, 45 நாள் இருக்கு, 105 நாள் வரைக்கும் போவானுங்க இவனுங்க. அது வரைக்கும் இதுல எனக்கு தெரிஞ்செல்லாம் வந்து கரெக்டா 100ல கம்ப்ளீட் பண்ணிடணும் இவங்க. இந்த இதை வந்து இந்த ஷோ வந்து அந்த வீக்கெண்டு போகட்டும், 105க்கு போகட்டும், 107க்கு போனா ஒரு சண்டேல ஃபைனல்ஸ் முடியும். டே இதெல்லாம் 100 நாள் போறதே பாவண்டா, இதுல எதுக்கா நீங்க ஃபைனல்ஸ்க்கு தான் அவ்வளவு தூரம் போறீங்கன்னு சொல்லிட்டு வீக் டேல அந்த 100வது நாள் வந்துச்சுன்னா கூட அதோட அப்படியே விஜய் சேதுபதி பேசி நீதான் போய் தொலை போ அப்படின்ட்டு அனுப்பிட்டு அடுத்த ஜென்மத்துக்கான பாவத்தை சேர்த்துட்டு இருக்கோம். இல்லங்க, அடுத்த சீசனுக்கான வேலையை இப்பல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சா மட்டும்தான் முடியும். சீசன் 10 நம்பர் 10 அப்படிங்கும்போது வந்து ஒரு 10வது சீசன் வந்துருச்சுங்கும் போது ஒரு லேண்ட்மார்க் அச்சீவ்மெண்ட். 10 வருஷம் ஆச்சு இந்த இது ஆரம்பிச்சுன்னு சொல்லி. சோ அடுத்த சீசன் வந்து பிரம்மாண்டமா இருக்குன்றதுக்கு யோசிச்சு உங்களுக்கு பர் டே எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 30,000? ஐ வில் கிவ் யூ 1 lakh பர் எபிசோட். தயவு செய்து நீங்க வாங்கன்னு கையில காலில் விழுந்தாவது. இனிமேல கண்டென்ட் கொடுக்குறவனுங்க நல்லா புத்திசாலி ஆட்களை உள்ள கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தாலும் வச்சுக்கிறத இன்னையில இருந்து இவங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த பாவத்துக்கு மோட்சம் தேட முடியும். புரியுதுங்களா? அதனால வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நாளைக்கு சனிக்கிழமை இந்த வாரத்துல என்னடா நடந்துச்சு, இதெல்லாம் நான் எதை பத்தி அதுக்குள்ள சனிக்கிழமை வந்துருச்சு. எதையாவது நடந்தாலே அதை நான் பாதி இதை விட்டுருவேன், என்னைய திட்டுவானுங்க. இப்ப நடக்காததுல நான் எதனா பேசுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அவரும் யோசிச்சுட்டே இருக்கட்டும், நீங்களும் யோசிச்சுட்டே இருங்க. நம்ம நாளைக்கு சனிக்கிழமை எபிசோட்ல வந்து சந்திப்போம். தேங்க்யூ so much for joining. பிரியா, நன்றி. குட் நைட். குட் நைட்.